ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 108 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு அவன் ரசங்கான் பண்ணுவான், அதே மாதிரி சாஸ்கே அவனோட சிடோரி பண்ணுவான். ரெண்டு பேருமே வெறித்தனமாக அடிக்கிறதுக்கு வருவானுங்க. இந்த இடத்துல நான் கண்டிப்பாக தோற்று போக மாட்டேன்னு நருட்டோ சொல்லுவான். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒரு கொலவெறியோட சண்டை போடுறத பார்த்து சக்குரா வந்துட்டு அதை தடுக்க ட்ரை பண்ணுவா. இந்த இடத்துல பெட்டர் ரைவல்ஸ் அண்ட் புரோக்கன் பாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்காக இந்த இடத்துக்கு ரீச் ஆயிருப்பாங்க. மெயினாக இந்த வில்லேஜில் இருக்கவங்கள வைப் அவுட் பண்ணலாமான்லாம் பேசுவானுங்க. டே நம்ம அதுக்காக வரல, ஒரு முக்கியமான பர்சனுக்கு எஸ்கார்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம், வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்பானுங்க. மெயினா சாக்கோனோ அண்ட் டாயுயா தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. மிச்சம் இருக்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா வந்த வேலை என்னமோ அதை மட்டுமே பார்க்கலாம் அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க. திரும்ப நருட்டோ அண்ட் சாஸ்கே செட் காட்டுவாங்க. ரெண்டு பேருக்கு இடையில பாத்தீங்கன்னா சக்குரா ஓடி வருவா இல்லையா, அவ வரத பார்த்த ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணலாம் ட்ரை பண்ணுவானுங்க. ஆனா ரெண்டு பேர்த்துனாலுமே முடியாது. ஏன்னா ரெண்டுமே பவர்ஃபுல்லான ஜுட்ஸு. ஒன்ஸ் அதை பண்ணிட்டா இடையில பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம். அதாவது இவங்க ஏஜுக்கு இங்க பெரிய சம்பவமே நடக்க போகுதுறான்ட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். பாத்தீங்கன்னா குறுக்கால கக்காஷி வந்துருவாரு. டோட்டலாவே ரெண்டு பேர்த்தையுமே ஸ்டாப் பண்ணி தூக்கி வீசிடுவாரு. நருட்டோ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ஜுட்ஸு வந்து ரசங்கான் தானே அப்படிங்கிற மாதிரி கக்காஷி திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நருட்டோ ரசங்கான் யூஸ் பண்றத கக்காஷி பார்த்திருப்பாரு. அதனால நருட்டோ ரசங்கான் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அதை பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருமே வந்து அந்த மேல தண்ணி டேங்க் இருக்கு இல்லையா, அதுல வந்து அடிச்சிருப்பானுங்க. அவனோட சிடோரி வந்து ஒரு டேங்க்லயும், நருட்டோவோட ரசங்கான் வந்து இன்னொரு டேங்க்லயும். நருட்டோவோட ரசங்கான் அடிச்ச டேங்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹோல்ஸ் தான் வந்திருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி தான் வெளியே வந்துட்டு இருக்கும். ஆனா சாஸ்கே அடிச்ச சைடு பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த டேங்கே பொளந்திருக்கும். அதை பார்த்துட்டு என்னோடது தான் நருட்டோவோட ஜுட்ஸுவோட ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல கக்காஷி ரொம்பவுமே சத்தம் போடுவாரு. என்னடா நருட்டோவை கொல்றதுக்காக பண்ணியா, இந்த சிடோரிங்கிறது சேம் வில்லேஜ் சேர்ந்த பீப்புளை தாக்குறதுக்கானதுல கிடையாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாரு. சாஸ்கே வந்து எதையுமே காது கொடுத்தே கேட்க மாட்டான். மெயினா கக்காஷி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. இட்டாச்சியை வந்து இதுக்கு முன்னாடி மீட் பண்ணான் இல்லையா, ஸோ அதனால கூட கொஞ்சம் எமோஷனலா ட்ரிகர் ஆகிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த திங்க் பண்ணுவாரு. சாஸ்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாம பின்னாடி ஜம்ப் பண்ணி நடந்து போலான்ட்டு போவான். இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவான். அந்த டேங்குக்கு பின்னாடி நருட்டோ அடிச்ச ரசங்கானோட எஃபெக்டே பாத்தீங்கன்னா பின்னாடி தான் தெரியும். இதை பார்த்த சாஸ்கேக்குலாம் மனசே இருக்காது. இன்னும் எவ்வளவு தூரம்டா எனக்கு முன்னாடி போவே அப்படின்னு சொல்லி செம்ம ட்ரிகர் ஆகும். சவுண்ட் 4 பாத்தீங்கன்னா வில்லேஜ்குள்ள இன்ஃபில்ட்ரேட் ஆகி சாஸ்கேவை தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் ஒரு சின்ன பசங்க ஃபைட் பண்ணிட்டாலுமே பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கூட இவனுக்கு ஒரு ஃபேவராவோ இல்ல அவனுக்கு ஒரு ஃபேவராவோ பேசினா பிரச்சனை ஆயிரும். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா கக்காஷிக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல ரொம்பவுமே அமைதியா இருப்பாரு. சக்குரா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழுதுட்டு இருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க தானே நருட்டோவுக்கு இந்த ஒரு ஜுட்ஸுவை கத்து கொடுத்தீங்க, இந்த சின்ன பையனுக்கு போய் இவ்வளவு மோசமான ஒரு ஜுட்ஸுவை கத்து கொடுத்துருக்கீங்க, எனக்கு தெரியுது அக்காட்சுகி கிட்ட பிரச்சனை இருக்குதான், இவனை சேவ் பண்றதுக்காக தான் இந்த ஜுட்ஸுவை கத்து கொடுத்துருக்கீங்க, இருந்தாலுமே இந்த வயசுல அவனுக்கு அது யூஸ் பண்ண தெரியுமா, ஹேண்டில் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜிராயாவை கொஸ்டின் பண்ணுவாரு கக்காஷி. அதே விஷயத்தை தாண்டா நானும் உனக்கு கேட்கறேன், போய் சாஸ்கேக்கு இந்த ஒரு ஜுட்ஸுவை சொல்லி தந்திருக்க, அவன் சொந்த காமராடவே கொல்ற மாதிரி தானே வந்தான் அப்படிங்கிற விஷயத்த இவரும் சொல்லுவாரு. உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு ஃபைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு நார்மல் ஃபைட்டாவே வச்சு இருந்திருக்கலாம். இந்த கில்லிங் மூவ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ரெண்டு பேருமே கொஞ்சம் டூ மச்சா தான் போயிருப்பானுங்க. கக்காஷி வந்துட்டு மெயினா சொல்ற விஷயம் என்னன்னா, ஜிராயா அண்ட் ஓரோச்சிமாரு எப்படி பாஸ்ட்ல இருந்தாங்களோ அதே மாதிரி தான் நருட்டோ அண்ட் சாஸ்கேவும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா பாத்தீங்கன்னா நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அகாடமியோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா கக்காஷி பாராட்டுறதும் சரி, ஜிராயா பாராட்டுறதும் சரி, இல்ல இந்த உலகத்துல இருக்க எவன் எத்தனை பேர் பாராட்டினாலும் சாஸ்கே வந்து நருட்டோவை ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிற விஷயம் தான் இவன் மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதே மாதிரி சாஸ்கேக்கு வந்து நருட்டோ வந்து இவ்வளோ சீக்கிரமா வந்து ரொம்பவுமே அவனோட growthங்கிறதே ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு, அவன் வந்து நம்மளை விட ரொம்ப முன்னாடி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் வந்து சாஸ்கேவை வந்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து பவர் கெயின் பண்றதுக்கு வந்து ரொம்பவுமே ஃபீல் பண்றான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்ட ஜிராயா வந்துட்டு ஓ அந்த ரிவெஞ்சுக்காகவா அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு நான் ஒருத்தனை திட்ட வேண்டியது இருக்கு, அதுதான் இப்ப என்னோட வேலை அப்படின்பாரு ஜிராயா. இதை கேட்ட கக்காஷி வந்துட்டு சரி நான் நருட்டோவை உங்ககிட்ட விடுறேன், அதே மாதிரி சாஸ்கேவோட பிரச்சனையை நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போகும்போது கூட பாத்தீங்கன்னா சக்குரா வந்து சமாதானப்படுத்திட்டு போவாரு. சக்குரா வந்துட்டு அவளோட மனசளவுல பாத்தீங்கன்னா கக்காஷிக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு எங்க ரெண்டு பேத்து பிரச்சனையில நீ தலையிடாத அப்படின்பா. சாஸ்கே தனியா வந்து ஒரு மரத்து மேல உட்காந்து இருப்பான். பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நிறைய ஃபீலிங்ஸ்ங்கிறது ஜாஸ்தியாவே இருக்கும். மெயினா இட்டாச்சி கிட்ட தோத்தது, ஆவோயி கிட்ட தோத்தது, நருட்டோ கிட்ட ஏகப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் பண்ணு வாங்கின மாதிரியான மூமெண்ட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு தோத்துக்கிட்டே இருக்கியாடா அப்படின்னு சொல்லி மனசளவுல ஃபீல் பண்ணிட்டு அந்த ஹேட்ரடுங்க விஷயத்த ரொம்ப
ரொம்பவுமே அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். இதை பார்க்குற சவுண்ட் 4 வந்துட்டு அவனோட பார்வை எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் கண்களில் ஹேட்ரட் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறமா சவுண்ட் 4 வந்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்பானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து ஒரு ரோப் அப்படியே டோட்டலாக டைப் பண்ணும். யாரான்னு பார்த்தா ககாஷியா இருப்பாரு. நருட்டோ ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பான். ஜிராயா பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்து நிற்பாரு. ஆனால் நருட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆளே இல்லாத மாதிரி தான் அவன் பாட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜிராயாவுக்கே கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். சவுண்ட் 4 ககாஷியை பார்த்தோன்னே எனக்கு இவனை தெரியும், இவன் ககாஷி தான், இவன் இருக்குமோ நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா ககாஷி சைட் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா சாஸ்கேக்கு வந்து இந்த லெக்சர் எடுக்கப்ப பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம அந்த இடத்த விட்டே போயிருப்பான். அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா ககாஷி டைப் பண்ணியிருப்பாரு. மெயின் அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டோட்டலா மறந்துரு, அது வந்து இருக்கலையே ஒரு மனுஷனை மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அதுன்னு மட்டும் இல்லாம இந்த ரிவெஞ்சே வந்து நீ இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்க, அந்த ரிவெஞ்சை நீ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையில இருக்கிறது என்ன தெரியுமா, வெறும் எம்டினஸ் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இருந்தாலுமே இந்த எந்த விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா சாஸ்கே வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டான். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா ககாஷிக்கு ஆப்போசிட்டா தான் பேசுவான். என்னன்னா இப்ப ககாஷிக்கு ரொம்பவுமே பிடிச்ச பர்சன்ஸ்னு எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் இருக்கான், அவனுக்கு பிடிச்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ககாஷிக்கு பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாத்தையுமே நான் தேடி தேடி கொண்டேன்னா அப்போ உங்களுக்கு அது எப்படி வலிக்கும், அப்போ வந்து அந்த ரிவெஞ்சுங்கிற விஷயத்தை பத்தின பாடத்தை வந்து எனக்கு எடுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதை கேட்ட ககாஷி வந்துட்டு இதை நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா கூட நான் ஏதாவது அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணிக்கலாம், ஆனா இப்போ அதுக்கான எந்த ஒரு சான்ஸுமே இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதுவுமே யாரோ ஒருத்தனால கொல்லப்பட்ட மாதிரி. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சாஸ்கேவோட மைண்டையே அப்படியே கொஞ்சம் மாற்றும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றும் தெரிந்துற கேரக்டர்லாம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். ககாஷியோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்பவுமே குரூவலான ஒரு லைஃப், ரொம்பவுமே மோசமாக இருக்கும். உண்மையாலுமே நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தோம்னா சத்தியமாக ககாஷி மாதிரி இவ்வளோ காமா இருக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்புமே நமக்கு இருக்காது. இப்போ கூட ககாஷி பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்கிற விஷயம் என்னன்னா, நீ நானும் என்னதான் சொன்னீங்கன்னா ஒரு லக்கியஸ்ட் பர்சன் தான், ஏன்னா நமக்கான புது காம்ரேட்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இந்த இடத்துல சாஸ்கே பார்த்தீங்கன்னா நருட்டோ அண்ட் சக்குராவை தான் ரியலைஸ் பண்ணி பார்ப்பான். இந்த இடத்துல அவரோட லெக்சர் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா இந்த சிடோரிங்கிற ஒரு விஷயம் சொந்த காம்ரேடையை கொள்றதுக்கோ இல்லை உன்னோட ரிவெஞ்சை சீக் பண்ணுறதுக்கான ஆப்ஜெக்ட் கிடையாது, அது இருக்கலே ரொம்பவுமே பவர்ஃபுல்லான விஷயம், அதை அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போவார். சவுண்ட் 4 சைட் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே தான் கிடப்பாங்க. இந்த இடத்துல வந்து மெயினாக ககாஷி மாதிரியான ஒரு ஷினோபி இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு நம்ம போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் பேசிட்டு இருப்பாங்க. டாயுயால சும்மா எகிரிக்கிட்டே இருப்பா, என்னமோ நான் தான் பிடுங்கி மற்றவங்களாம் எனக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் மட்டும் தான் வச்சுட்டு இருப்பா. அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்குறப்பவே ரொம்ப இரிட்டேட் ஆகும். ககாஷி சைட் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ககாஷி வந்து அவரோட சென்சே கூட சேர்ந்து அந்த டீம் அவங்க டீமோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ, அதே மாதிரி இப்போ இருக்க டீம் 7 அந்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு நிற்பாரு. சக்குரா சைட் காட்டுவாங்க. அவளுக்குன்னு இருக்க சின்ன சின்ன மெமரிஸை பார்த்தீங்கன்னா அவள் திங்க் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. என்னதான் சொன்னாலும் இந்த டீம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இல்லாமல் அது ஃபுல்ஃபில் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி அதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா நருட்டோவும் பண்ணிட்டு இருப்பான். உட்காந்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். சாஸ்கேவோட சேர்ந்து சக்குராவோட சேர்ந்து நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சக்குரா தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்த நருட்டோ வந்துட்டு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நிற்க சக்குரான்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு ரொம்ப நாள் இந்த டேட் போகணும்னு சொல்லிட்டு வந்து இல்லடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா சாஸ்கே சைட் காட்டுவாங்க. சாஸ்கே வந்துட்டு சக்குரா அண்ட் நருட்டோ ரெண்டு பேர்த்தையுமே நினைச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கன்சர்னா ஃபீல் பண்ணுவான். இருந்தாலுமே சடனா உனக்கு அந்த இட்டாச்சியோட மெமரி வரும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எமோஷனலா வந்து அப்படியே டோட்டலாவே சேஞ்ச் ஆவான். என்னன்னே தெரியாது, அவன் மேல அந்த பழி உணர்ச்சிங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தியாக தான் வச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம கிளானை சேர்ந்த எல்லாருமே இறந்து, அதாவது நம்ம ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இறந்து நம்ம சொந்த அப்பா அம்மால இருந்து எல்லாத்தையுமே கொண்டுட்டு போயிட்டு இப்படி ஒருத்த வந்து அவனோட லைஃபை என்ன பண்ணியும் எந்த ஒரு கஷ்டமே அனுபவிக்காம வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா யாரா இருந்தாலும் கோவப்படுத்தும். அதே ஒரு விஷயம் தான் சாஸ்கேக்கும் இருக்கும். அதனால சாஸ்கே வந்து மோசமானவன் சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தை தான் மெயினா திங்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு மனுஷன் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்களாடாங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். சவுண்ட் 4 பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை தூக்கிட்டு போறதுக்காக வந்துருவானுங்க. சக்குரா அண்ட் நருட்டோ சைட் காட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே காமா தான் போயிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமே கான்வர்சேஷன்ங்கிறதே இருக்காது. சக்குரா பார்த்தீங்கன்னா இந்த ஒரோச்சிமாரு வந்து சாஸ்கேக்கு அந்த கஸ்மா கொடுத்துட்டு போயிருப்பான் இல்லையா, அதுல இருந்தா இத்தனை பிரச்சனை. ககாஷி இருந்தாமே இதை பத்தி அவ்வளவா ஃபீல் பண்ணாதங்க விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. இருந்தாலுமே கன்சர்ன் பண்ண வேண்டியதா இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு வருவா. இந்த இடத்துல ரெண்டு பேருமே டோட்டலா நடந்து போறதை ஸ்டாப் பண்ணிட்டு நேருக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரோச்சிமாரு சைட் காட்டுவாங்க. காபுட்டோ வந்துட்டு இந்த 4 பேர்த்தையுமே அனுப்பியிருக்கீங்களா, அது என்ன நெசசரி தானா, ஏன்னா அவன் ரொம்பவுமே வீக்கா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி சாஸ்கேவை மீன் பண்ணுவான். இல்ல நான் சாஸ்கேவை பத்தி பேச ஆரம்பிச்சதுலேருந்தே இவங்க 4 பேருமே கொஞ்சம் கியூரியஸா தான் இருந்தாங்க, அதனால தான் அவனோட பவரை வந்து டெஸ்ட் பண்றதுக்காக தாட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஓ இது பவருக்கான கான்டெஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் காபுட்டோ. மெயினா ஒரோச்சிமாரு என்ன சொல்லுவானா, இந்த இடத்துல அவங்க கூட சண்டை போடும் போது இவங்களோட பவர் வந்து எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதை பார்த்த சாஸ்கே வந்துட்டு அந்த ஒரு பவரை கெயின் பண்றதுக்காக ஆசைப்படுவான் இல்லையா, அதுக்காகவே வந்து ஒரோச்சிமாரு கிட்ட வருவான் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவான். சாஸ்கே சைட் காட்டுவாங்க. அவன்
அவன் இவங்க 4 பேத்தையுமே பார்த்தோன்னா முதல்ல நீங்க யாருடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்க சவுத் நிஞ்சா 4, நான் ஈஸ்ட் கேட் கீடோமாரு அப்படின்பா. இவன் வந்துட்டு நான் வெஸ்ட் கேட் சாக்கோன் அப்படின்பா. அதே மாதிரி இவன் வந்துட்டு நான் சவுத் கேட் ஜீரோபோ அப்படின்பா. இவன் இருந்துட்டு நான் நார்த் கேட் டாயுயா அப்படின்பா. இதுக்கப்புறமா சவுண்ட் நிஞ்சா 4 வந்துட்டு அவங்களோட ஃபைட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அடிக்கிறதுக்கு வரதை நோட் பண்ண சாஸ்கே வந்துட்டு அவனோட ரிட்டர்ன் அட்டாக்கை கொடுப்பான். பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ண மாதிரி தான் தெரியும். பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி அந்த பக்கம் நிற்பாங்க. இதை பார்த்து சாஸ்கே வந்துட்டு நான் ரொம்பவுமே பேட் மூட்ல இருக்கேன்டா, அடுத்த ரவுண்டு வரக்கு முன்னாடி யோசிச்சுக்கங்க, கண்டிப்பா என் கூட நீங்க சண்டை போட்டே தீருவன்னா நான் அவ்வளோ ஈஸியா இந்த விஷயத்தை விட்டுற மாட்டேன் அப்படின்பா. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの